1 கொரிந்தியர் 15:58 கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அந்த பணியில் ஏவாள் ஆதாமுக்கு ஏற்ற துணையாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஏவாள் அதை அசட்டை செய்தவளாய் ஆதாமின் பேரில் தனக்குண்டாயிருந்த உத்தரவாதத்தை அவள் அசட்டை செய்து தன் கடமையில் இருந்து தவறினாள். அதை பிசாசானவன் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி தன்னுடைய கேடான திட்டத்திற்கு ஏவாளை தனக்கு வேலை செய்யும்படி செய்துவிட்டான். தேவனுடைய காரியங்களில் நாம் நம்மை உட்படுத்தவில்லை என்றால் பிசாசானவன் நம்மை அவனுடைய பணியாளாக மாற்றிவிடுவான். வேதாகமத்தில் தாவீது ராஜா யுத்தத்துக்கு செல்லும் நேரத்தில் யுத்தத்துக்கு செல்லாமல் எருசலேமிலே இருந்து விட்டார். அதன் விளைவு பாவத்தின் மேல் பாவம் செய்து தேவ கோபத்திற்கு ஆளாகினார். அது அவருடைய வாழ்க்கையில் என்றும் நீங்காத கரையாகவும் நிந்தையாகவும் மாறிவிட்டது. எனவே தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசுவோடு சேர்ந்து உழைக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அதாவது நாம் நம்மை தேவனுடைய காரியங்களில் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இல்லையெனில் நாம் அசதியாய் இருக்கும்போது பிசாசானவன் நமக்கு பின்னாக வருவான். நம்மை அவனுடைய வேலையாளாக நியமித்து விடுவான். அதனால்தான் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு புத்தி சொல்கிறார். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.